கோடியக்கரை மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரே நாளில் வேதாரண்யத்தை தொடர்ந்து கோடியக்கரை மீனவர்கள் மீதும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், இப்ப கடற்கொள்ளையர்களால் எத்தனை மீனவர்கள் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள்? கூடுதல் தகவல். கண்டிப்பாக தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களுடைய உடைமைகளையும் பிடித்த மீன்களையும் இழந்து பொருளாதார ரீதியாக பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை வேதாரண்யம் அடுத்துள்ள ஆற்காட்டுத்துறையைச் சேர்ந்த மீனவர்கள் மீது தாக்குதலானது நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே செருதூர் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சந்திரன், சண்முகம், ஆறுமுகம், மதுரை வீரன் உள்ளிட்ட செருதூர் கிராமத்தை சேர்ந்த 4 மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கோடியக்கரை தென்கிழக்கே கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்டில் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தாக்குதல் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 பேர் இலங்கை கடற்கொள்ளையர்கள் 2 படகுகளில், அதிவேக படகுகளில் இவர்களுடைய படகுகளை இடித்து மோதி உடனடியாக இவருடைய கழுத்தில் கத்தியை வைத்து அவர்கள் படகில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் கேட்டு மிரட்டி இருக்கிறார்கள். அச்சத்தில் பயந்த மீனவர்கள் உயிருக்கு பயந்து அவர்கள் பிடித்த மீன் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள், GPS கருவி, செல்போன் உள்ளிட்ட மீன்பிடிகளுக்கு உண்டான தளவாட பொருட்கள் அனைத்தையும் இழந்து நிற்கதியாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 1 வார காலத்திற்குள் அடுத்தடுத்து 2 நாட்களுக்கு ஒரு முறை அந்த இலங்கை கடற்கொள்ளையுடைய அட்டகாசமானது அதிகரித்து வருவதாகவும் இதற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் தமிழக அரசும் ஒன்றிய அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூடிய மீனவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இலங்கை கடற்படையினரால் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவருடைய படகு பறிமுதல் செய்யப்படுவதும் வாடிக்கையாகி தொடர்கதையாகி வரும் நிலையில் இந்த கடற்கொள்ளையர்களுடைய தாக்குதலானது கிட்டத்தட்ட 1 மாத காலமாக தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாகவும் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழக மீனவர்கள் சுதந்திரமாக மீன்பிடிப்பதற்குண்டான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இருக்கக்கூடிய மீனவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.